பிசினஸ் அப்படின்றது 10ஆம் வீடு. அந்த 10ஆம் வீடுல எந்த விதமான பயம், பாதிப்பு இல்ல. சனியினுடைய பார்வையும் அங்க இருக்கு, குருவினுடைய பார்வையும் அங்க இருக்கு. அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தா போகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. பட் எது எடுத்தாலுமே நீங்க ஒரு டிசைன் பண்ண சொன்னா, உங்க டை மேக்கர் வேற ஒரு டிசைன் பண்ணியிருப்பாரு. ஒரு விஷயத்த நீங்க எஜுகேட் பண்ணி சொல்லியிருப்பீங்க. நீங்க ஏதோ சொன்னத தப்பா புரிஞ்சுகிட்டு, உங்ககிட்ட வொர்க் பண்றவங்க வந்து வேற ஒரு டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு பண்ணணுமோ பண்ணாம, செகண்ட பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, பிசினஸ் சூப்பரா நடக்கணும் அப்டின்னா, ஆப்போசிட்ல இருந்தவங்களுக்கு கரெக்ட்டா புரிய வச்சீங்களான்னு பாருங்க. புரிய வைக்கிறது மட்டும் இல்ல, கையால எழுதி இதுதான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும், செகண்ட் முடிக்கணும்னு பண்ணிட்டீங்கன்னா, ஓகே. பட் ஃப்ரிக்ஷன் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறேன் அப்டின்ற வார்த்தை வந்து வராது. ஆனா அலைச்சல் மேல அலைச்சல். போதும்டாப்பா! 4 மணி நேரத்துல முடிக்கிற வேலை 8 மணி நேரம் பண்ணிட்டான். அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அப்பதான் பிசினஸ்ல திருப்தியான ஒரு விஷயத்துக்கு வர முடியும்.